ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். பவுல் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோக பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோக பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமி பாவத்தினாலும் சாபத்தினாலும் சபிக்கப்பட்டது. இதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பலியாகி தன் இரத்தத்தையும் தன் ஜீவனையே கொடுத்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். சர்வலோக பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவருடைய நம்மளை மரித்தது இரத்தத்தினால், அது அவரோட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. நம் பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தமாக நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை விடுதலையாக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நம்மளுக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால அவர் நமக்காகவே மரித்தார். அவர் இரத்தத்தையே கொடுத்தார். நமக்காக அவர் சிலுவையில் பார்த்திங்கன்னா முள்மூடி சுட்டப்பட்டு ஆணிகள் அடித்து அவர் பார்த்திங்கன்னா சிலுவை சுமந்து வாரினால் அடிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார். அதனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தமாக வாழ செய்வார். நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.